வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை சனி பயிற்சி நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், 2025 இப்போ சனி பயிற்சி ஆகிடுச்சுன்னு எல்லாரும் நிறைய பேர் வீடியோலாம் போட்டிங்களே, அப்போ என்னங்க இப்போ திடீர்னு 2026 சனி பயிற்சின்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதுங்கிறது திருக்கணித முறைப்படியான சனி பயிற்சி தான் எல்லாரும் சொன்னாங்க. நம்ம அது மாதிரியான சனி பயிற்சி எதுவுமே சொல்லலை. நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். நம்ம மட்டும் இல்லைங்க, பல பஞ்சாங்கங்கள் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பல பஞ்சாங்கங்களாக இருக்கட்டும், அதுமாரி திருநள்ளாறு கோவிலில் இருக்கக்கூடியதான வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் உண்மையான சனி பயிற்சிங்கிறதே இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை தான் உண்மையான சனி பயிற்சி. அதற்கான பலன் எப்படிங்க பார்ப்போம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சினாலே உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை தீமைகள் இருக்கு, எந்த விஷயத்தெல்லாம் கவனமா இருக்கணும், தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பர்ல அடியன்ட்ட உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை அலோன்ஸ் பண்ணிக்கலாம். சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்ற திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மகர ராசியாகி உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியதான சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்கிறத கவனிப்போங்க. மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடக்கக்கூடியதான அந்த சனி பயிற்சி 2026ங்கிறது அமர்க்கலமான ஒரு சனி பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மை பெறக்கூடிய ராசிகள் நிறைய இருக்குது. அதில் மிக மிக முக்கியமானது மகர ராசி. ஏங்கிறத சொல்கிறேன். மகர ராசிக்கு ராசிநாதனே சனி பகவான் தான். அது மட்டும் இல்லை, 2ஆம் பாவத்திற்கும் உடையவர். இப்போ 2ஆம் பாவத்தில் தான் இருக்கிறார். இருக்கக்கூடியதான சனி பகவான் இப்போ 3ஆம் பாவத்திற்கு மாறுகிறார். இப்போ இதுவரை மகர ராசிக்கு இருந்த 7.5 சனி விலகுகிறது. 7.5 சனிங்கிறது அதிகப்படியான கெடுபலனை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். முக்கியமாக காலதாமதம். சனி பகவான் மகர ராசியை கெடுக்க மாட்டார், ஆனால் கொடுக்கவும் மாட்டார். தடுப்பார், மறுபடியும் தடுப்பார், மறுபடியும் தடுத்து சொற்பமாக கொடுப்பார். பலதரை தடுத்து சொற்பமான நல்ல பலனை அனுபவித்திருப்பீங்க. கடந்த இந்த 7.5 சனி காலத்தில் கிட்டத்தட்ட இந்த 7.5 வருடங்கள்னு சொல்கிறத விட 8.5 வருடத்திற்கு மேலே இந்த காலத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. இப்போது இந்த சனி பயிற்சிங்கிறது மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னு சொன்ன மாதிரி தான் அமர்க்கலமான இடத்திற்கு வருகிறார். அது என்னங்க அமர்க்கலம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அமர்க்கலம் அப்படின்னா பிரகாசமாக உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார். கொஞ்சம் அள்ளி கிள்ளி கொடுக்கறதெல்லாம் இல்லை, அள்ளி கொடுக்க போகிறார். அமர்க்கலமாக புதிய மாற்றங்கிறது கிடைக்கும். புதிய மாற்றம். இந்த மாற்றம் முன்னேற்றமா ஏமாற்றமா நீங்கள் பயப்படவே வேணாம். நிச்சயமான முன்னேற்றம், அதிகப்படியான முன்னேற்றம். கூடுதலான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் நல்ல விஷயத்த சொல்கிறேன், அதையும் கவனிங்க. மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடியதான குரு பகவானும் உங்களுடைய 7ஆம் பாவத்திற்கு மாறுகிறார். அது எப்போன்னா, இவர் மார்ச் மாதம் மாறுறாருன்னா அவர் மே மாதம் குருவும் மாறிடுறார். என்ன சுவாமி, நீங்கள் குரு பயிற்சி பலனையும் சேர்த்து சொல்கிறீங்க, சனி பயிற்சி தானே பலன் சொல்ல வந்தீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்லா கவனிங்க, மகர ராசிக்காரங்க நல்லா காது கொடுத்து கேளுங்க. இப்போ இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா இதுவரை 6ஆம் இடத்துல போய் இருந்த குரு பகவான் இப்போ என்ன பண்ணிட்டாரு, அப்படியே மாறி உங்களுடைய 7ஆம் பாவத்திற்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்குறாரு. 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும், நல்லா கவனிச்சிங்க. அதாவது ஒரு 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 கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யுது ஒரு இடத்துல இருந்து அப்படின்னா, மற்ற கிரகங்கள் அதை பார்க்கும்போது அல்லது அதனுடைய ஆளுமைக்கு அது உட்படும் போது அந்த பலன்கிறது, அந்த பலனினுடைய தன்மைகள் கொஞ்சம் மாறும். அந்த நல்ல பலன் அதிகப்படியான நல்ல பலனாக மாறலாம். அதற்கு மியூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அந்த நல்ல பலன்கள் தன்மை குறையலாம். அல்லது அந்த நல்ல பலன் கெடுபலனாக கூட உங்களுக்கு விளையலாம். அதனால் அந்த தன்மைகள் மாறும். ஒரு கிரகம் கொடுக்குதுன்னா இன்னொரு கிரகம் தடுக்கும். இப்போது இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். 3ஆம் பாவத்திற்குரிய சனி பகவான்
மகர ராசிக்கு அமர்க்கலமாக கொடுப்பார். முன்னாடியே அதை சொல்லிட்டேன். இப்போ குரு பார்க்குறாரே சுவாமி, இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அதிகப்படியான நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை, உங்கள் ராசியையும் பார்க்குறாரு, சனி பகவானையும் பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்? நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறாரு. 6ஆம் பாவத்தில் இருக்கிறத விட 7ஆம் பாவத்துக்கு வந்தால் உயர்வான பலனை தருவார். இந்த சனி பகவானும் நல்ல இடத்துக்கு மாறிடுறார். அப்போது மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலங்கிறது அதிகப்படியான நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய காலமாக வருதுங்க. ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு உடையவர். அந்த சந்திர பகவான் 7ஆம் இடத்திற்கு உடையவர். அந்த இடத்துல இப்போ குரு பகவான் 12ஆம் அதிபதி போகிறாரு. அதற்கு உடைய அந்த சந்திர பகவான் மாதம் உங்களுடைய 12ஆம் பாவத்திற்கும் வருவார், 3ஆம் பாவத்திற்கும் வருவார். இங்கே ஒரு தடவை, அங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு குத்து, அங்கே ஒரு குத்து. அவர் வரும்போதெல்லாம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, குரு சந்திர பரிவர்த்தனா யோகம் வேலை செய்யும். இதை நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா குருவினுடைய இடத்துல சந்திரன் வருவார், சந்திரனுடைய இடத்துல ஆல்ரெடி குரு உட்கார்ந்துருக்கார். இப்போ இது என்ன செஞ்சிடும்? குரு பரிவர்த்தனா யோகத்தை அதிகமாக கொடுத்துரும். இப்போ குரு உச்சம் பெற்ற குருவாக உட்கார்ந்துருக்க போகிறாரு. அப்போது உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு என்ன செஞ்சிருவார்? சனியினுடைய நன்மைகளை அதிகமாக கொடுப்பார். அதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குரு பகவான் புத்திரகாரகன் இல்லைங்களா? அதனால் குழந்தை பாக்கியத்தை செய்வார். சனி பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு எதாவது தாமதம் செஞ்சுருப்பாருன்னா, திருமணத்தை பலருக்கும் தாமதம் செஞ்சு விட்டுருப்பார். அந்த பலருக்கும் தாமதம் செய்த திருமணத்தை இப்போது குருவினுடைய பார்வையில் 3ஆம் பாவத்தில் போய் உட்கார்ற சனி பகவான் திருமணத்தை கைகூட்டி வைப்பார். அல்லது திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை இருக்குது, அடிக்கடி மனஸ்தாபமாக இருக்குது, ரொம்ப பேர் பிரிகிற மாதிரி சூழ்நிலையை பிரிஞ்சு இருக்கீங்க, மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க. இது மாதிரி பல நல்ல விஷயத்தை சனி பகவானுக்கும் குரு பகவானினாலும் ஏற்படுது. பொருளாதாரம் உயரும், வெளிநாடு செல்லக்கூடியதான யோக பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. தொழில் சிறப்படையும், நீங்கள் செய்யக்கூடிய வேலை மனப்பூர்வமான திருப்தியுடன் செய்ய போகிறீங்க. அதில் அதிகப்படியான லாபத்தை ஈட்ட போகிறீங்க. பல நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். மகர ராசிக்காரங்க ஒரு முறை நிச்சயமாக திருநள்ளாறு போய் தரிசனம் செய்து விட்டு வருவது நல்ல பலனை உங்களுக்கு அதிகமாக தரும். சிவாய நமக.